குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என் அன்பு ரெட்ரோ மீடியா நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். பொதுவாகவே ஒரு கிரக பெயர்ச்சினாலே ஒரு பயம் இருக்கும். சனி பெயர்ச்சினா ஐயோ எப்படி சார் இருக்கும், குரு பெயர்ச்சினா ஒரு சாந்தமான சார் நல்ல விஷயம் நடக்கும்ல, அந்த ஒரு சந்தோஷத்தோடு நம்ம பார்ப்போம். இப்போதான் குரு பெயர்ச்சி முடிஞ்சு இருக்கு. முதல் நல்லதே செய்வோம், தனக்காரகனை பற்றி பேசுவோம். தனம் இருந்தால் தாங்க எல்லாமே நல்லா இருக்கும். பணம் இருந்தால் நல்லா இருக்கும் இல்லைங்களா? பணம் இருந்தால் பட்டம் வரும், பேர் வரும், புகழ் வரும், எல்லாம் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், அதுவும் யாருக்கு? ரெட்ரோ மீடியா நேயர்கள் அனைவருக்கும் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும், குருவனுடைய பார்வை எப்படி இருக்கும்? பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சியில் வீடு கட்டலாமா, வாகனங்கள் வாங்கலாமா, வேலை மாற்றம் வருமா, ப்ரமோஷன் வருமா, இடமாற்றம் வருமா, திருமணம் ஆகுமா, குழந்தை பாக்கியம் பெறுமா, இப்படின்னு எல்லாமே கேட்பாங்க. யார் யாருக்கெல்லாம் நடக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் அதிக சந்தோஷம் வரப்போகுது, இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்ப்போம். துலா ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கும் சார்? குருபலனே இல்லை சார், இது வரைக்கும் 7ஆம் வீட்டில் இருந்தார், 8ஆம் வீட்டுக்கு போயிட்டார். சார் 8ஆம் வீட்டுக்கு போனால் என்ன சார் கவலை? ஜோதிடத்தில் எப்பவுமே கட்டம் பார்த்து பதில் சொல்லணும் சார், அவசரப்படக்கூடாது. அவர் 8ஆம் வீட்டுக்கு போயிட்டார் சார், உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கூடாதுன்னு சொல்லுவார். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் பார்வையா 12ஆம் வீட்டை பார்க்குறார், 7ஆம் பார்வையா உங்கள் குடும்பம் வாக்கு தனஸ்தானம் 2ஆம் வீட்டை பார்க்குறார். இந்த 2 வீட்டை பார்த்தா போதாதுங்களா? இப்போ ஜென்மத்தை பார்க்கணுமா? நல்ல வேலை கிடைக்கும், வருமானம் வரும், ரெக்கக்னேஷன் வரும் சார். சார் அவர் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தார் சார், இதை எல்லாத்த விட உடம்பு சரியில்லாமல் கடந்த 4 வருஷமா நீங்கள் கஷ்டப்பட்டீங்க இல்லையா, அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு. எப்படிப்பட்ட மருந்து சாப்பிட்டா உங்கள் உடம்பு வியாதி குணமாகும்? அந்த மனோ பயம் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் போகும். அற்புதமான வாழ்க்கை வரும் சார். இது ஒரு அருமையான காலம், இதை முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். நீங்கள் பொதுவாகவே இப்போ நாங்கள் டிவியில் கூட யூடியூப்பில் கூட நாங்கள் சொல்கிறது பொது பலன். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுது குரு எங்கே இருக்காருன்னு பார்த்து அதுக்கு உண்டான பலன், அதுக்கு உண்டான தானங்கள் தர்மங்கள் செஞ்சால் உங்களுக்கு சுப பலன் நிச்சயமாக அதிகமான பலன் கிடைக்கும். வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? நான் ஏற்கனவே கடகத்துக்கு சொன்னேன் இல்லைங்களா, சந்தேகம். ஏன்னா அவங்களுக்கு பல விதத்தில் கஷ்டம் சார். ஜோதிடர்கள் 1000 பலன் சொல்லலாம், ஆனால் அது கிடைச்சிருச்சுன்னா அவங்களுக்கு சந்தோஷம். இல்லைன்னும் போது உண்மையிலே ஒரு கஷ்டம் தானே சார். அந்த மாதிரி தான் சந்திரன் இங்கே நீச்சம் ஆயிடுறான். சந்திரன் நீச்சம் ஆகும்போது நமக்கு என்ன, எனக்கு வேலை கிடைக்குமா சார்? கடந்த 4-5 வருஷமா பார்த்தீங்கன்னா நல்ல உத்தியோகம், தொழில் கூட சரி, கடனை வாங்கி பண்ணுறேன், ஆனால் அந்த பணம் எங்கே போகுதுன்னு தெரில. ஏதோ ₹1 கிடைக்குமான்னு நான் கடன் கொடுத்தா அந்த கடன் திரும்பி வர மாட்டேங்குது. இப்படி எனக்கு எங்கே போனாலும் கதவுகள் மூடப்பட்டிருக்கேன்னா 2 கதவுகள் திறந்திருக்கு. 7ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருக்கார், 7ஆம் பார்வையாக அவங்க வீட்டை பார்க்குறார். அற்புதமான சொத்து சேரும், வீடு மனை இது அத்தனையும் அமையும், மனைவி மக்கள் அமையும். இது வரைக்கும் உறவு இல்லைன்னா பிரிந்தவர்கள் கூடுவார்கள், ஊர் விட்டு ஊர் போனவர்கள் நாடு திரும்புவார்கள். அற்புதமான பலன் கிடைக்கும். மொத்தத்தில் உடல் ஆரோக்கியமும் மனச்சிதைவும் போகும், நல்ல தூக்கம் வரும். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு அந்த சந்தேகத்தை விட்டுட்டு நில ஒளியில் நீங்கள் பால் வச்சு இந்த பாலை நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா மனோ தைரியமும் மன நிம்மதியும் உங்களுக்கு கிடைக்கும். தனுர் ராசி நேயர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? இது வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த குரு 6ஆம் இடத்துக்கு போறாரே, என்ன பண்றது? தொங்குன்னு தான் சொல்லும். இருந்தாலும் வாழ்க்கையில எந்த அடி விழுந்தாலும் அது நல்ல அடின்னு நம்ம எடுத்துக்கணும் சார். ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும், பாசிட்டிவாக எடுத்துக்கணும். 6ஆம் இடத்துக்கு போகிறார் இல்லைங்களா, 12ஆம் வீட்டை பார்க்குறார், 2ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும். பஞ்சாயத்து போகிறது, தர்மத்தை சொல்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை. ஏற்கனவே நீங்கள் டென்ஷன் பார்ட்டி, இதில் இன்னும் வேறு நீங்கள் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடலாமா? குரு பார்வை இல்லை, ஆனால் உங்கள் பக்கத்து வீட்டுக்கு 2 வீட்டுக்கு பார்வை உண்டு. ஆகவே நிதானமும் பொறுமையும் வேண்டும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு சேரும், உடல் ஆரோக்கியம் வரும், மன நிம்மதியும் சந்தோஷமும் வரும். அந்த வேகம் இருக்கு பாருங்க, அந்த வேகத்தை குறைச்சிக்கணும். நேற்று மாதிரியே நான் இன்னைக்கு இருக்கணும்,
நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். சரியானபடி நீங்கள் தூங்குனீங்கனாலே உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். ஊர் விட்டு ஊர் போகிறது, இடம் விட்டு இடம் மாறுறது அற்புதமான பலனை கொடுக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? 7.5 சனி சார். நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் சார், அதுக்கு எனக்கு பலன் இல்லை. என் பக்கத்திலே ஒருத்தன் உட்காந்துருக்கான் சார், 2 காலம் ஆட்டிக்கினே இருக்கிறான், அவனுக்கு கொடுக்குறாங்க சார் இன்க்ரிமெண்ட்டு, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு எப்போ தான் சார் ரிகக்னேஷன் வரும்? எனக்கு சம்பளம் கூட கேட்கல சார், தம்பி நீ நல்லா பண்ணுற, அந்த ரிகக்னேஷன் கொடுக்க மாட்டேன்றான்ல, என்ன பண்ணலாம்? இந்த வருஷம் கிடைக்கும். ஏன் சொல்லுங்க? குரு 9ஆம் பார்வையா பார்க்கிறார், 5ஆம் வீட்டுல பஞ்சமஸ்தானத்துல இருக்கார், வீடு அமையும். 7.5 சனியாக இருந்தாலும் உங்க வீட்டுக்கு 7.5 சனி தான் கொடுக்க போறான். திருமணம் ஆகாதவர்கள் சார் 7.5 சனியில கல்யாணம் ஆகுமா? ஆகும் சார். அஷ்டம சனியில ஆகும் சார். ஏன்னா இந்த காலகட்டத்தில் தான் உங்களுக்கு சுகங்கள் வந்து சேரும். இடம் விட்டு இடம் மாறலாம். நீங்க வேணா சொல்லலாம் சார் நான் ஃபாரின் போறேன் சார்னு, ஒரு பிரிவு தானே சார். ஆனா அது ஒரு சந்தோஷமான பிரிவு. யாருக்காக உழைக்க போறீங்க? இந்த குடும்பத்துக்காக உழைக்க போறீங்க. ஆனா ஒரு பிரிவு, ஒரு லோன்லினஸ், ஒரு தனிமை, அதுதான் 7.5 சனி. இருந்தாலும் பணமும் பட்டமும் பதவியும் வீட்டில் வந்து வளமையும் வந்து சேரும். உடம்பு ஆரோக்கியம் பார்த்துங்க சார். கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர், வயிறு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும் சார். பணத்தை எடுத்து பொட்டியில் வைங்க நான் சொல்லணுமா? ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும். நிறைய அயன் அண்ட் புரோட்டீன் நிறைய சாப்பிட்டீங்கன்னா அற்புதமான பலன் கொடுக்கும். கும்பராசி நீர்களுக்கு எப்படிங்க இருக்கும் சார்? லக்னத்திலேயே சனி, ரொம்ப கடுமையாக உழைக்கணுமா சார்? வேற்று மொழி இனத்தவர்களோடு மிக கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகள் தேவையில்லை. தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை வேணும். இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ், இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் தொழிலை செஞ்சுட்டு வந்தாலே போதும் சார். அதிக லாபம் வேணும், அதிக மன கஷ்டம் வேண்டும் அப்படின்னா செய்யுங்க, இல்லைன்னா அது வேண்டாம். இருக்கிறத பொறுமையாக நிதானமாக போங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. தேவையில்லாத சிந்தனைகளை விடுங்க. பஞ்சாயத்து பண்ணுறது, நீதி சொல்கிறது, தர்மத்தை சொல்கிறது, நியாயத்தை சொல்கிறது, இதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு வேண்டாம். எப்பவுமே ஒன்று நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. 2 பேர் விஷயத்தில் போய் தலையிட்டு நியாயத்தை சொன்னீங்கன்னா ஒருத்தனுடைய பகை உங்களுக்கு வந்து தான் தீரும் சார். அது ரொம்ப நியாயமாக தான் சார் நான் சொன்னேன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற நீதிபதிகள், டாக்டர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஒரு நீதி வந்து கொடுக்கறதுக்குள்ள உயிர் போய் உயிர் வரும். ஏன்னா எப்படி இருந்தாலும் அடுத்தவனை வந்து நம்ம திருப்திப்படுத்தவே முடியாது. ஆகவே கும்பராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தா அற்புதமான பலன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை கவனிங்க. 1 வருஷம் பொறுமையா இருங்க. மீன ராசிக்காரர்களுக்கு எப்படிங்க இருக்கும்? ராஜபோகத்துல இருந்தீங்க, 7.5 சனி ஆரம்பம். இது வரைக்கும் உங்களை சுத்தி ஒரு வட்டம் இருந்தது, அந்த வட்டம் எல்லாம் போயிடும். நம்பிக்கை துரோகங்கள் நிறைய இருக்கும். ஆகவே ரொம்ப அன்பும் பாசமும் ரொம்ப எதிர்பார்ப்பும் நீங்க வச்சுக்காதீங்க. குடும்பம், வாக்கு, தனம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல இருந்து குரு 3ஆம் இடத்துக்கு போகிறார். குரு 3ஆம் வீட்டுக்கு போனா கூட உங்களுக்கு பராக்கிரம ஸ்தானத்துக்கு தான் போறார். உங்களுடைய பலம் குன்றாது. நிறைய அனுபவங்கள் இருக்கும், நிறைய ஏமாற்றங்கள் இருக்கும், நம்பிக்கை துரோகங்கள் இருக்கும். இருந்தாலும் உங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கௌரவம் பாதிக்கப்படும். நீங்க கடன் கேட்டா கூட உங்களுக்கு கிடைக்கும். எதுவுமே இழுபறியாக இருந்து வந்த இந்த நிலையில உங்களுக்கு சாதகமா அமையிறது ஒன்னே ஒன்றுதான். குரு வழிபாடு செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்துல வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் தீபம் போடும். அந்த போட 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 உங்களுக்கு மனோ தைரியம், மனக்குழப்பம் போகும், தெளிவான சிந்தனைகள் வரும். ஆக மீன ராசிக்கு நிதானமாக முடிவெடுத்தால் வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ரெட்ரோ மீடியா நேயர்கள் அனைவருக்கும் 12 ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்கள் பார்த்தோம். இதையெல்லாம் உங்க நண்பர்கள், உறவினர்கள் அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவன்.